9வது வாரத்தை எட்டியிருக்கிறது. அதாவது 9வது மாவட்டம். 38 மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்த போறது திட்டமிட்டு 9 வாரத்தை தொட்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் மதுரை மாவட்டத்திற்காக திரு விஸ்வா அவர்கள் பல்லுயிரம் பற்றி பேச போறாங்க. விலங்குகள் சார்ந்து இயங்குறதோட மனித நேயத்தையும் அவர் மிகச் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கேள்விப்பட்டேன். அது முதியவர்கள் உடைய அந்த ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்களை தேர்ந்தெடுத்து பல்வேறு பணிகளை அவர்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கூடவே மாதம் நிகழ்வுகளும் வார நிகழ்வுகளும் மதுரையில பல்லுயிரம் சார்ந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இறகுகள் ரவீந்திரன் சாரோட இணைந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா பார்க்கலாம். பல்லுயிரியத்துல பறவைகள் தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா பாம்புகள் சார்ந்து முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அது சார்ந்த மிகப்பெரிய விழிப்புணர்வையும் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா காக்கை கூடுல பாம்பு அப்படின்ற அவருடைய நூல் வந்து கடந்த முறை சிறப்பாக பேசப்பட்டது. நிறைய வாசகர்கள் அதை படிச்சுட்டு அதற்கான பின்னோட்டங்களையும் கொடுத்திருக்காங்க. அடுத்த 1 மணி நேரம் மதுரை சார்ந்த பல்லுயிரியத்தை பற்றி பேசுவதற்காக திரு விஸ்வா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி. பிபிடி சரியா இருக்கா? ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுமா இல்ல? அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரையை பத்தி பேசுறதுக்கு, காக்கை கூட ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னொன்னு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கான இந்த பல்லுயிரியம் குறித்தான ஒரு பார்வையை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமா என்னை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநகர் பக்கம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா வந்து நிறைய இளைஞர்களை ஒருங்கிணைச்சு மரக்கன்றுகள் நடுவது இந்த மாதிரி நிறைய பணிகளை வந்து செய்ய தொடங்கினோம். அப்புறம் ஊர்வனம்ன்ற அமைப்பின் மூலமா வனவிலங்கு மீட்பு, பராமரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப ஒரு 3 ஆண்டுகளா மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை நிறுவி மதுரையில் இருக்கக்கூடிய சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாமே இணைந்து இதை தொடங்கி நம்ம மதுரை முழுக்க ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது தொல்லியல் ரீதியாகவும் பல்லுயிர் சூழல் ரீதியாகவும் வந்து ஆவணப்படுத்துற பணியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்ததா வந்து முன்கூட்டியே சொன்ன மாதிரி அடைக்கலம் இலவச முதியோர் இல்லம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து தொடக்கம். என்னுடைய பல்லுயிர் சார்ந்து தொடங்குவதற்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று நடுதல்ல இருந்து அப்புறம் விலங்குகள் மீட்பு பராமரிப்புல இருந்து தொடங்கியதுதான் இந்த தேடுதலும் ஆர்வமும். அது போக வந்து நிறைய சூழல்கள்ல நமக்கு இப்ப இந்த நிகழ்வு பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் பல்லுயிர் சூழல் மட்டும் இல்லாம அந்தந்த மாவட்டங்கள்ல என்னென்ன விதமான தேக்க நிலை இருக்கு, மீட்பு துறையில இருக்கலாம், இல்ல வந்து மறுவாழ்வுல இருக்கலாம், ஆவணப்படுத்துதல்ல இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்க என்ன பண்றோம், விஸ்வாவின் குரலா இல்லாம நான் வந்து இருக்கேன், பட் இது என்னுடைய குழுவின் குரலா தான் இருக்கும். அப்படின்றப்ப அந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவங்க அதை அங்க முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி விலங்குகள் வந்து கைவிடப்பட்ட விலங்குகள் வந்து மீட்டு அதை முறையை பராமரிச்சு மீண்டும் வனத்துக்குள்ள விடக்கூடிய பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்துல வனத்துறை சார்பா ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. வீடுகள்ல யார் யார் வந்து பச்சை கிளிகள் வந்து வளர்க்குறாங்களோ அது சட்டப்படி குற்றம், அது எல்லாத்தையுமே வந்து வனத்துறையிட்டு இருந்து ஒப்படைக்க சொல்லப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து சுமார் 700க்கு மேற்பட்ட கிளிகள் வந்து வனத்துறை அலுவலகத்துக்கு வந்தது. ஸோ அதுல நம்மளுடைய ஊர்வனம் குழு வந்து பாத்தீங்கன்னா பங்கெடுத்துக்கிட்டு அதெல்லாம் சுமார் 300 கிளிகள் கிட்ட நம்ம வந்து தத்தெடுத்து அதை முறையா பராமரிச்சு இந்த 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 கிளிகள் கிட்ட நம்ம வந்து வளங்கள்ல பறக்க விட்டுருக்கோம். மறுவாழ்வு கொடுத்து மீண்டும் பண்ணக்கூடிய பணிகள். அதுக்கு வந்து குறிப்பா சொல்லப்போனா இயங்கக்கூடியது வந்து ஊர்வனங்கள், பாம்புகள், அது முக்கியமா. அதுல வந்து பயிற்சி கொடுப்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பயணிக்கிறோம். இதுல வந்து வனத்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி பல்வேறு தரப்பட்ட அரசு துறைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் குறித்தான விழிப்புணர்வு இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மீட்பு பயிற்சி முறைகள் கற்றுக் கொடுத்துருக்கோம். கிராமப்புற மக்களுக்கு வந்து பாம்பு கடிச்சா என்ன பண்ணுன்றத விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது போக வந்து நான் வந்து தமிழ்நாடு பாம்புகள் மீட்பாளர் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான பயிற்சி மேம்பாட்டுகளை வந்து அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
இதுவும் வந்து ஒரு பணியா வந்து, ஏன்னா நிறைய மீட்பாளர்கள் சரியா எப்படி மீட்கன்றது தெரியாம நிறைய இறந்து போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதை வந்து வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 9வது வாரம் மதுரை மாவட்டத்தை குறித்து பேசுறதுக்கு குறிப்பிட்டிருந்தாங்க, பல்லுயிரம் குறித்து. குறிப்பா வந்து மதுரை மாவட்டத்துல இப்ப பல்லுயிரம் குறித்து பேசணும்னா 1 மணி நேரம் 10 மணி தெரியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லா துறைகளையும் வந்து சிறப்பாக இருப்பேனான்னு தெரியாது. ஆனா நான் என்னென்ன கடந்து வந்தேனோ, எந்தெந்த விலங்குகள்லாம் கடந்து வந்து நான் உள்வாங்கணும், இல்லை என் நட்பு ரீதியா வந்து நிறைய பேர் வந்து அவங்க சந்தித்த விலங்குகள் குறித்தும் இந்த அமர்வுல பேசக்கூடியவர். ஏன்னா எல்லாமே வந்து என்னால வந்து தொட முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு அளவுக்கு வந்து மதுரையினுடைய அந்த பல்லுயிர் சூழலை குறித்து ஒரு சின்ன விளக்கம், சின்ன புரிதலை ஏற்படுத்த முடியும்னு நம்புறேன். மதுரை பொறுத்த மட்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். எல்லாருக்கும் தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, கூடல் நகரம். நீங்களே பார்க்கலாம், இந்த இதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாறலையா? நிமிஷம், எதுவுமே மாறல. இல்ல இப்ப மாறிடுச்சு. மதுரை அந்த சைடு இருக்கு, மாறுதா? இப்ப மதுரை, கூடல் நகரம், தூங்கா நகரம் அந்த விஷயங்கள் தானே, அந்த சைடு தானே. மல்லிகை மாநகரம், மருதை, கடம்பவனம், கோயில் மாநகரம் அந்த சைடு இருக்கு. இல்ல மாறுதா? இல்ல அந்த மதுரைன்ற ஸ்லைட்ல மாறி இருக்காப்ப. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து 2வது ஸ்லைடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இதை மாத்துனீங்களா? மீன் கொடி போட்டு மதுரைன்ற விளக்கம் இருக்கு சார், அந்த சைடு தான். அதுதான் பேசிட்டோம். சோ அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய தாவரங்களும் மீன்களும்னால அந்த ஒரு அமைப்பு இருக்கும். பாண்டி நாட்டுக்குடியில வந்து மீன் இருக்கக்கூடிய அந்த 2 மீன்கள் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து கடம்பவனம் சொல்லி குறிப்பிடுவாங்க. பொதுவாக வந்து மதுரையில முழுக்க வந்து ஒரு காலத்துல வந்து கடம்ப மரம் இருந்ததாகவும், அதை வந்து விவசாயி தனஜி பாத்தீங்கன்னா அதை அழித்து ஒரு கோயில் கட்டியதாகவும் கூறுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில பெரும்பாலும் வந்து இப்ப மதுரைக்கான கடம்பு மரங்கள் வந்து அற்று போச்சு. அது குறிப்பிட்ட இடங்கள்ல தான் இருக்கு. அதை வரக்கூடிய இதுல பார்க்கலாம். நம்ம கடம்பவனம் சொல்லக்கூடிய ஒரு அழகான பேரும் மதுரைக்கு இருக்கு. அப்புறம் மதுரை, மருதை, மருத மரம், மருதை, மதுரை. ஸோ மருத மரங்கள் அதிகமா இருந்த ஒரு நகரமா வந்து மதுரை இருந்ததற்கான குறிப்பா சொல்லப்படுறாங்க. அதாவது மருதை தான் வந்து மதுரையா வந்து மருவி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில தகவல் சொல்றாங்க. அது போக வந்து கோவில்களின் நகரம், திருவிழாக்களின் நகரம், மல்லிகை மாநகரம், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து மதுரைக்கு இருக்கு. இது வந்து சின்ன ஒரு சரி. இப்ப நான் மதுரையில பேசணும் அப்படின்னா முதல்ல நம்ம நிலத்துல வாழக்கூடிய பல்லுயிர்கள் என்னென்ன மாதிரியான சூழல்ல இருக்கு, அவருடைய வாழிட பகுதி இதெல்லாமே நிலம், தண்ணீர், நீர். இந்த நிலமும் நீரும் பற்றி நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். ஏன்னா அந்த நிலமும் நீரும் சார்ந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு விதமான உயிரினங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரு உயிரினம் வந்து எங்க வாழுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு உயிரினத்தை பார்க்கணும், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன், அந்த அந்த அதோடைய பரவலை பார்த்துதான் வந்து நம்ம இந்த உயிரினம் இங்க இருக்கும் இருக்காது, அது வந்து வலசை வந்திருக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு புகையிடம் விளக்கம் நினைக்கிறேன். மதுரை பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப மாத்தினேன், லேட் ஆகுதா இல்ல? இப்ப ஓகே. சரி சரி. ஸோ பொதுவா மதுரையில நாங்க பயணிக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மலை, குன்றுகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரல் புல்வெளிகள் இல்ல புதற்காடுகளா இருக்கு. இதுல மதுரை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அடிவார பகுதியை வந்து தொட்டு போகக்கூடிய சூழல் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இருக்கு. அது போக வந்து ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன மலை குன்றுகள், மேலூர் பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய மலை குன்றுகள் வந்து இருக்கு. அது போக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நம்ம உசிலம்பட்டி பேரையூர், அதாவது தேனி மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில விளங்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சியினுடைய ஒரு சரிவு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வருது. பெரும்பாலும் மதுரைக்குன்னு சொந்தமா அந்த ரெவன்யூ லேண்டுன்னு சொல்லி ஆவணப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிவார பகுதிகளிலையும் அதை ஒட்டிய பகுதிகளிலும் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் அப்படிதான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சொந்தமா போயிடும், இது வந்து தேனி மாவட்டத்துக்கு போயிடும். அப்படின்றப்ப வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்மளுடைய மதுரை வந்து அடிவார பகுதியில மட்டும்தான் வந்து பங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் போயிட்டு வந்து கணக்கெடுப்பு இதெல்லாம் பண்றது ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கு. அதனால அடிவார பகுதிகளில் நாங்க பயணிச்சு அதன் மூலம் ஆவணப்படுத்தப்பட்ட சில தகவல்களும் இந்த அமர்வுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரல் புல்வெளிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமவெளி பகுதிகள் இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டிய மலையும் மலை சார்ந்த இடம் மட்டுமே இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமவெளி புதர் காடுகள் இருக்கு. அது எல்லாமே சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து விவசாய நிலமா மாறி இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழல்ல தான் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கு. இன்னும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மாறி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மலைகளை பார்க்கலாம். பொதுவா மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வறண்ட சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து நம்ம பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பா வந்து இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் உருவாகக்கூடிய சிற்றோடைகள், ஆறுகள், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆறுகளை உற்பத்தியாகி நமக்கு மதுரைக்கும் வந்து நிறைய பலன் தருது. அதன் போக வந்து நிறைய நீர்நிலைகள், கண்மாய்கள் இருக்கு நம்மளுடைய மதுரை பொறுத்த மட்டும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கண்மாய் நிறைந்தா மறு கண்மாய் வந்து அது பாயணுன்ற மாதிரியான ஒரு சங்கிலி தொடர் போல வந்து அமைக்கப்பட்டதுனால பெரும்பாலும் நீர் வந்து அதிகப்படியா நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்க மதுரை மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமா சொல்லக்கூடிய மலைகள்ல வந்து நாகமலை, பசுமலை, யானைமலை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா ஒவ்வொரு எல்லைப்புற மலைகளா வந்து பார்த்திருக்காங்க. இப்ப இந்த இந்த மலைகள்ல வந்து நாகமலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா இருக்கு. இன்னொரு நம்ம யானைமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலை ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி குவாரிங், அதாவது அந்த மலையை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய சூழல்ல இருந்தப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாமே போராடி அந்த மலையை இப்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. இப்ப நிறைய ஆவணங்களை சேகரிச்சு படுகைகள் இதெல்லாமே வந்து ஆவணப்படுத்தி அந்த மலையை பாதுகாக்கக்கூடிய அந்த பணிகளை வந்து முயற்சிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பசுமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மலை. அந்த மலையை தாண்டி போறப்ப அவ்வளவு ஒரு குளிர்ச்சி நம்ம வந்து உணரலாம். ஒவ்வொரு மாலை நேரங்களையும் அந்த மலைக்கு மேலேயே போனாலுமே அவ்வளவு குளிர்ச்சி உணரலாம். ஆனா அது வந்து தனியார் ஒரு ஹோட்டலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்க வந்து தனிநபர்கள் யாருமே வந்து உள்ள போய் எதுவும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதனால அது தனிநபருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இது நாகமலை வந்து பாத்தீங்கன்னா வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பல்லுயிர் சூழல் மிகுந்த ஒரு பகுதியா நம்ம கருதப்படுது மதுரையில இந்த மலைகள். இதை தாண்டி நிறைய மலைகள் இருக்கு. இதுல கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரந்தமலை, வகுத்தமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழகர் மலை, இந்த மலை அழகர் மலை இருக்கு, சிறுமலை இருக்கு. இந்த சிறுமலை அழகர் மலை பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை மாவட்ட எல்லைக்குள்ள இருக்கு அதனுடைய பகுதி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு ஏற்ற விதமான நிறைய பல்லுயிர்கள் சூழல் மிகுந்த ஒரு பகுதியா இருக்கு. அங்க இருந்து நிறைய ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகுது. இதுதான் மதுரையில நிறைய மலைகள் வந்து பாத்தீங்கன்னா குவாரிங்னால காணாம போய் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது போக வந்து அரிட்டாப்பட்டி மலையும் அப்படிதான் வந்து டங்ஸ்டன்ஸ்க்காக மலை, இதை ஒட்டி இருக்கக்கூடிய மலைகளை ஃபுல்லா வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அறிவிப்புலாம் வந்தது. அப்புறம் மக்கள் போராடி அதை ஜெயிச்சு காட்டினாங்க, மலைகளை வந்து பாதுகாத்தாங்க. இந்த மக்களுடைய வெற்றிக்கு பின்னாடி எப்படி பல்லுயிர் வந்து உதவிகரமா இருந்ததையும் நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். இப்ப மதுரையை பொறுத்த மட்டும் நம்ம நில அமைப்புல இப்ப நம்ம மலைகளையும் பார்த்தோம். சமவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம திருமங்கலம் பகுதியில இருந்து நம்ம விருதுநகர் இந்த பகுதி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா
சமவெளிகளா தான் வந்து பெரும்பாலும் இருக்கு. அங்க ஒரு நல்ல ஒரு பல்லுயிர் சூழல் இருக்கு. பெரும்பாலும் மக்கள் வந்து அதை பயன்படுத்தப்படாத வெற்று நிலம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்கும். ஆனா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பல்லுயிர் சூழல் இருக்கு. அதுல ஏகப்பட்ட உயிரினங்கள் அற்றுப்போய், அதாவது நரி போன்ற உயிரினங்கள்ல நீ காணாமலே போயிருச்சு. அந்த நிலங்கள்ல வந்து நிறைய ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால நரிகள் இருக்கு காணாம போயிடுச்சு. ஆனா மற்ற உயிரினங்கள், சில உயிரினங்கள் வாழுது, அதை நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரைக்கு 2 முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து ஒண்ணு வைகை, இன்னும் வந்து குண்டாறு. வைகை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேனி மாவட்டத்துல வருஷநாடு மேகமலை பகுதியில் வந்து நமக்கு வந்து வைகை பிறப்பெடுத்து ராமநாதபுரம் வரைக்கும் வந்து நம்ம வைகை ஆறு வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுல வைகைக்கு வந்து உயிரூட்டக்கூடிய விதமா நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆறுகள் உற்பத்தியாகி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைகை ஆற்றுல வந்து கலக்குது. இப்ப நம்ம சாத்தையாறு, மஞ்சமலை, சிலம்பாறு இந்த மாதிரி ஆறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுமலையில உற்பத்தி ஆகுது. சிலம்பாறு வேலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகர் மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆறு வந்து நமக்கு ரொம்ப பயன் தருது. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழிவின் அந்த அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட ஆறுகள். இந்த சிற்றோடைகள், சிற்றாறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலே இருக்கு. இன்னும் நம்ம வந்து கவனம் செலுத்தாமலே இருக்கும். அதே மாதிரி குண்டாறு அப்படிதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து நம்ம எப்படி சொல்றது, பேரையூர், எம்கல்பட்டி, சாப்டூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சிற்றோடைகள், ஆறுகள் மூலமா வந்து நமக்கு விவசாயிகளுக்கு, திருமங்கலம் இது மாதிரியான பகுதிகளுக்கு வந்து நல்ல ஒரு வளத்தை தரக்கூடிய ஒரு பணியை பண்ணிட்டு இருக்கு. வைகை வந்து ஒரு காலத்துல வந்து வற்றாத ஒரு ஆறா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்பட்டாலுமே இப்ப தற்போதைய வைகையுடைய சூழல் ஏன் வந்து இவ்வளவு மோசமாயிருச்சு அப்படின்னா, குறிப்பா வந்து வைகையினுடைய நீர்பிடிப்பு பகுதி அதிகமா வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஒண்ணு வந்து மழை பெய்யக்கூடிய மழை நீர் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் முழுக்குமே அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டமாகவும் ஏலக்காய் தோட்டமாகவும் இன்னைக்கு உருவாகி அது வந்து நிறைய சிற்றோடைகளை வந்து காணாம போக செஞ்சிருச்சு. ஸோ அதுதான் உண்மையான காரணம். மலைக்காடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு அங்க வந்து ஒரு தோட்ட பயிர்கள் விளைவிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சூழலே வந்து நம்ம மாற்றி அமைச்சிட்டோம். அதனாலதான் வந்து வைகை வந்து வறண்டு போயிடுச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு உணர்றோம். அதே மாதிரி கிருதுமான்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுது மதுரையில. ஸோ அது வந்து நம்ம நாகமலை அடிவாரத்துல இருந்து தோரிமான் பகுதியில இருந்து உருவாக்கூடியது. ஸோ அது வந்து நல்ல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆறு. இன்னைக்கு அது இந்த ஆறை ஒரு கால்வா மாதிரி கட்டி அது பெரிய ஒரு சாக்கடை கழிவு நீர் செல்லக்கூடிய ஒரு நீர்நிலையா வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. எங்க பார்த்தாலுமே இந்த கிருதுமால் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கு. யாருமே வந்து அந்த தண்ணியை அந்த இதுல வந்து பயன்படுத்த முடியாத சூழல் அளவுக்கு அந்த கிருதுமால் ஆறு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் வந்து பின் நாட்கள்ல வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அச்சுறுத்தல்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ இது இந்த மாதிரி ஆறுகள் தொடர்பான விஷயங்கள்ல நாங்க இப்ப நம்முடைய மதுரை இயற்கை பண்பாட்டு சூழல் பேரவை சார்பா வந்து ஒரு சின்ன ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதன் மூலமா வைகையில என்னென்ன விதமான பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ஆவணப்படுத்தணும். அதுல வந்து திரு ரவீந்திரன் சார், அப்புறம் தமிழ்தாசன், கார்த்திகேயன் பார்வைத்தை எல்லாமே 4 பேர் பயணிச்சோம். பயணம் மேற்கொண்டதுல வந்து பாத்தீங்கன்னா வைகையினுடைய தொடக்க பகுதி இதுல வந்து வெள்ளிமலை அருகில் இருக்கக்கூடிய வாலிப்பாரின்ற கிராமத்துல இருந்து வைகை கடல்ல கலக்கக்கூடிய இடத்தான ஆற்றங்கரை. வைகை வந்து பாத்தீங்கன்னா கடல்ல சேரக்கூடிய ஒரு ஆறு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க வைகை கடல்ல கலக்காதுன்னு. வைகை கடல்ல சேரக்கூடிய ஒரு ஆறு. அது ஆற்றங்கரை பகுதியில் அந்த சதுப்பு நில பகுதியில் வந்து வைகை போய் சேருது. இந்த மொத்தம் அந்த 290-300 கிலோமீட்டர் நாங்கள் வந்து பயணிச்சோம். சுமார் 230-40 கிலோமீட்டர் வந்து வைகை வந்து பயணிக்குது. அது போக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 134 கிராமங்கள் குறித்து நாங்கள் வந்து அங்க ஆவணப்படுத்தினோம். என்ன ஆவணப்படுத்தணும் அப்படின்னா, வைகையில் இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழல் மிக முக்கியமா. ஏன்னா பல்லுயிர் சூழல் தான் வந்து ஒரு ஆறை வந்து உயிர்ப்போட வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அந்த பல்லுயிர் சூழல்ன்றது தாவரங்களையும் விலங்குகளையும் உள்ளடக்கியதா இருக்கு. அந்த தாவரங்களும் விலங்குகளும் உள்ளடக்கியதான அந்த விஷயம் தான் வந்து ஒரு ஆற்றை வந்து உயிர்ப்போட வைக்க முடியும். அப்ப அங்க என்னென்ன உயிரினங்கள் வாழுது, அங்க எந்த உயிரினங்கள் வந்து அற்றுப்போயிருக்கு, எந்த உயிரினம் அச்சுறுத்தல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆவணப்படுத்தி வச்சிருந்தோம். அதன் பின்பாக வந்து பாத்தீங்கன்னா வைகையினுடைய நீருடைய மாதிரிகளை சேகரிச்சு அது எங்கெங்கெல்லாம் வந்து வைகை நீர்
எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு அப்படின்றதை நாங்க ஆவணப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வந்து தயாரிச்சோம். ஸோ அதுதான் வந்து வைகையில கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த பயணத்துல மிக மோசமான ஒரு ஒரு வைகை இருக்கக்கூடிய சூழலை வந்து நாங்க பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் குப்பைகளை கொட்டுறது, அதே மாதிரி அவங்களுடைய கழிவுகளை வந்து நேரடியா வைகை ஆற்றுக்குள்ள கலக்கிறது, எந்த ஒரு மறுசுழற்சியும் செய்யாம நேரடியா வந்து வைகையில வந்து கலக்கக்கூடிய சூழல் வந்து நிலவுனால ஆறு மிக 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 மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. இதுல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு தரத்தை நிர்ணயிக்குது. தண்ணீர் ஒரு நீர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி, அது வந்து ஏபிசிடின்ற அளவுல வந்து தர நிர்ணயம் செஞ்சு அதுல வந்து ஏ அப்படின்னா குடிக்கிறதுக்கும், பி அப்படின்னா நம்ம வந்து ஒரு குளிப்பதற்கு பயன்படுத்துற மாதிரியும், சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்திகரிச்சு பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இதுல எந்த நிலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டி வரைக்குமே, அதாவது கால்நடைகள் கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளுடைய வைகையாறு மோசமா இருக்குன்றத அந்த நீர் பரிசோதனை வந்து அந்த பரிசோதனை முடிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தது. ஏன்னா வைகை நம்ம வந்து இவ்வளவு கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா வைகை நீர் மாசாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய நீர் சூழல் இருக்கக்கூடிய மீன்கள், நீர் தாவரங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் இது எல்லாமே வந்து காணாம போகும், இல்ல அற்று போகக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சு அதை எப்படி அதை வந்து நம்ம தற்காத்துக்கு முன்னாடியே ஆறு காணாம போயிருன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து வைகைக்காக நம்ம வந்து பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு மதுரைக்காரங்க. இது ஒரு சின்ன இதுவும் மற்ற மாவட்டக்காரங்க அவங்கவுங்க ஆறுகள்ல இது மாதிரியான சோதனைகள் பரிசோதனைகளும் செஞ்சாங்கன்னா முன்கூட்டி அவங்களுடைய ஆறுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அது போக மதுரையில முக்கியமா பார்க்கப்படக்கூடிய நீர்நிலைகள், பெரும்பாலும் மதுரையில முக்கியமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்மாய்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அரசு கட்டிடங்களாகவும் தனியார் கட்டிடங்களாகவும் மாறி போச்சு. அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியூர் கண்மாய் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தாண்டக்கூடிய பூ மார்க்கெட்டாகவும், உயர்நீதிமன்றம் உடனேரி கண்மாய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அங்கதான் இருக்கு. அப்புறம் மாவட்ட நீதிமன்றம் தொடங்கிய பால் பண்ணை, தமிழ் சங்கம், இது எல்லாமே வந்து ஒரு நீர்நிலையில தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப சோகமான செய்தி. ஏன்னா நமக்கு அது கட்டக்கூடிய சூழல்ல நமக்கு நீர்நிலையில் குறித்தான புரிதல் இல்லையா என்னன்னு தெரியல. நம்ம தவறான முடிவு எடுத்து இன்னைக்கு அரசு கட்டடங்கள் பூராவே வந்து நம்ம நீர்நிலைகள்ல தான் இருக்கு. அப்போ வந்து மதுரையில வளர்ச்சி திட்டங்கள் ரொம்ப அசுர வேகத்துல போயிட்டு இருக்கு. நிறைய இப்ப எய்ம்ஸ் வரப்போகுது. எய்ம்ஸ் வர்றதுனால அதுக்கான சாலை விரிவாக்க பணி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுல பல மரங்கள், தேசிய நெடுஞ்சாலை 7 கூடிய நிறைய மரங்களை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. அங்க இரு பக்கம் கால்வாய் அமைச்சு சாலை விரிவாக்கம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அது போக வந்து அது கடக்கக்கூடிய தென்கால் கம்மாய், திருப்பரங்குன்றம் பக்கத்துல கூடிய தென்காய் கம்மாயில கரையில இருந்த 300க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து வெட்டி எடுத்துட்டு இன்னைக்கு அங்க ஒரு சாலை வந்து போடப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப நாங்க நேரடியா அந்த விஷயத்த சந்திச்சதுனால ரொம்ப கொஞ்சம் மனவேதனையான ஒரு விஷயம். ஸோ அது வந்து இன்னைக்கு சாலையா இருக்கு, நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. இது ஒரு இந்த ஒரு சூழல் வந்து நமக்கு இந்த நிலத்திற்கும் நீருக்குமான அந்த போராட்டம் வந்து ரொம்ப இன்னும் அதிகரிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய சாலை விரிவாக்க பணிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மரங்களுடைய மறுநடவு இல்ல வந்து வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நிறைய ஆலோசனை செஞ்சு நம்ம அறிவுரை வழங்க வேண்டிய சூழல் இருக்கு. அது போக மதுரையில வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் காடுகள். இதை பத்தி நம்ம முக்கியமா பேசியே ஆகணும். கோயில் காடுகள் வந்து ஒரு பகுதியில ஒரு கோயில் காடு அப்படின்றது இப்ப நம்ம நகர்பகுதியில இருக்கோம்னா கண்டிப்பா வந்து அரசாங்கம் வந்து நகர் திட்டமிடுதல்ல ஒரு பூங்காவை அமைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே ஒரு கோயிலை சுற்றி மிகப்பெரிய ஒரு வனம், இந்த வனங்களை கோயில் காடுன்னு சொல்லி அவங்க காலங்காலமா வந்து வணங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயில்களுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள், இந்த காடுகளுக்கான கட்டுப்பாடுகள் இது எப்படி இருக்கு அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்னா, மக்கள் வந்து அந்த கோயில் காடு பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மரங்களை வெட்டக்கூடாது, வேற ஏதேனும் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையில வந்து ஈடுபடக்கூடாது, செருப்பணிஞ்சு கூட போக மாட்டாங்க. செருப்பணிகிறது, இந்த மாதிரியான காடுகளை சேதப்படுத்தக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர்களை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பணியுமே வந்து செய்ய மாட்டாங்க. அதே சமயத்துல
சில கோயில் காடுகள்ல பெண்கள் அனுமதிக்கப்படுறது இல்லை. அது ஒரு விஷயம், அது ஒரு பின்னடைவா இருக்கு. ஏன்னா நிறைய பெண் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம கூட இருந்தாலுமே அந்த மாதிரியான சூழல்ல அவங்க உள்ள போய் அவங்களால ஆய்வுக்கான விஷயங்களை வந்து அவங்களால முன்னெடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு தேக்கமா தான் பார்க்க முடியுது. ஆனா கோயில் காடுகள் வந்து ஒரு கிராமத்தினர்களே அந்த காடுகளை பாதுகாக்கிற சூழல் வந்து நிலவுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா வந்து மதுரைக்கு சுற்றுவட்டார பகுதிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான கோயில் காடுகள் இன்னைக்கு ஆவணப்படுத்தப்பட்டு அதை பாதுகாக்கணும், இல்லை பல்லுயிர் சூழல் மரபுத்தலமா வந்து அறிவிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய மதுரை இயற்கை பண்பாட்டு சூழல் பிரிவு வந்து நிறைய ஆவணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கான முயற்சிகளையும் வந்து பாதுகாக்கிற முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். சமீபத்துல திண்டுக்கல்ல வந்து காசம்பட்டின்னு சொல்லி ஒரு பல்லுயிர் மரபுத்தலத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு. இந்த கோயில் காடுகள், அப்புறம் இந்த கோயில் காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குன்றுகள், மலைகள், மற்ற மதுரையில நிறைய மேலூர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மலை குன்றுகள் இருக்கு. ஒவ்வொரு மலை குன்றுமே ஒவ்வொரு வரலாறு பேசுது. சமவெளி பகுதி எடுத்தாலுமே வரலாறு பேசுது. அது 3000 5000 ஆண்டு பழமையானது, 10,000 ஆண்டு, இந்த 10,000 BC படம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த காலத்துல ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான், அந்த பாறை ஓவியங்களை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து நீங்க எப்படி வந்து நாடோடி சமூகமா இருந்து எப்படி வந்து நாகரிகம் அடைஞ்சான்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்திட்டைகள், இந்த மாதிரியான கற்குவியல்கள், இந்த மாதிரியான பல தொழில் பாக்குறப்ப நமக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து ஓடுது. அதே மாதிரி நிறைய கோட்டைகள் அந்த காலத்துல வந்து மலைகள்ல கோட்டைகள் கட்டி அந்த ஊர் மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளை வந்து பண்ணக்கூடிய அந்த எச்சங்கள் நிறைய இருக்கு. கோயில்கள் கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து சமணர்கள், மதுரையில் நிறைய சமணர் இருக்கு. சமணர் மலை இருக்கு, கொங்கர் புளியங்குளம், கிடாரிப்பட்டி, இது மாதிரி நிறைய சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சமணர் படுகைகள் நிறைய மதுரையுடைய குன்றுகள்ல. இன்னைக்கு அந்த சமணர் படுகைகளும் இந்த மாதிரியான பாறை ஓவியங்கள் தான் வந்து அந்த குன்றுகளை யார்கிட்ட இருந்துன்னா குவாரிக்கு வெட்டக்கூடிய மலைகளை வெட்டக்கூடியவர்களிடமிருந்து காக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வந்து இந்த மாதிரியான தொழிலட்சங்கள் மட்டுமா தான் விளங்குது. அது போக அதன் கூட வந்து பக்கபலமா பல்லுயிர் சூழல் இருக்கு. இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழலும் எல்லாத்தையும் வந்து வளங்களையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா வந்து நம்ம பயன்படுத்த முடியுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது மதுரையில. இப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தோம், நீர் நிலம் எல்லாமே பார்த்துட்டு இப்ப நம்ம தாவரங்களுக்குள்ள போகிறப்ப சில குறிப்புகள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. மதுரையில இப்ப கடம்ப வனம் சொல்லக்கூடிய மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கடம்ப மரங்கள் நம்மளுடைய மையப்பட்ட அந்த மதுரையில எங்கேயுமே வந்து இயல்பா வந்து மரங்களே இல்லை. சில இடங்கள்ல நடவு செய்யப்பட்ட மரங்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய இயற்கையாக முளைக்கப்பட்ட ஒரு மரம் வந்து இல்ல வயதான மரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கோயில்கள்ல இருக்கு. சில கோயில்கள்ல மதுரை வைகை ஆற்றை ஒட்டிக்கூடிய கோயில்கள்ல கடம்ப மரங்கள் பார்க்க முடியுது. ஆனா ஒரு இடத்துல மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இடையப்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மிக பழமையான ஒரு கடம்ப மரம் இருக்கு. ஒரு மரம் இல்ல, அந்த இடையப்பட்டி முழுக்கவுமே வந்து நீர்க்கடம்புகளால் நிறைக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அங்க இயல்பாவே அந்த நறுங்கடம்பு விதைகள் வந்து முளைப்பு திறன் பெற்று அங்க இயல்பாவே கடம்புகளுடைய காடுகள் வந்து உருவாகி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க. இந்த ஒரு மரத்தை வந்து ஆய்வுக்குட்படுத்தி மதுரைக்கு பார்த்தீங்கன்னா நியோமேரிக்கா கடம்பான்னு சொல்லி ஒரு கடம்ப மரம் இருக்கு. ஸோ அது வந்து பெருங்கடம்பு. அது வந்து நம்ம கொங்கன் பகுதி, கோவா, இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கடம்ப மரம் இருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து இங்க இதுதான் வந்து மதுரை கடம்புன்னு சொல்லிட்டு இருந்த தருணத்துல மித்ரிகா பாரிஃப்ளோரியான்னு அந்த நறுங்கடம்பை தான் வந்து இந்த நீர்க்கடம்பை தான் வந்து திரு கார்த்திகேயன் அவரும் வந்து நம்மளுடைய மதுரை இயற்கை பண்பாட்டு சூழல் பேரவையில வந்து தாவரவியல் வல்லுநராக இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த நறுங்கடம்புன்ற ஒரு நூலை படைத்து உலகிற்கு மதுரைக்கு கடம்பவனம் என்று பெயர் கொடுத்தது இந்த நீர்க்கடம்ப மரம்னு சொல்லி அவர் வந்து அவருடைய ஆய்வு குறிப்புகள்ல அழகா குறிப்பிட்டிருக்காரு. வாய்ப்புள்ளவங்க இந்த நறுங்கடம்புன்ற நூலை வாசிச்சு பாருங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா மதுரை இருக்கக்கூடிய மரங்களை முழுக்குமே ஆய்வுக்குட்படுத்தி கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து அவர் ஆவணப்படுத்தி இந்த நூல்ல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது வந்து மதுரை மரங்கள்ன்ற ஒரு நூல்ல வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அது போக நம்ம
இப்ப நம்ம தாளம்பூ இல்ல இப்ப நம்ம வறண்ட பகுதியில பார்த்தோம் அப்படின்னா வெப்பால மரங்கள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்கு. பெரும்பாலும் இந்த நீர்நிலைகள்ல வந்து ஆக்கிரமிப்பு தாவரமா இருக்கக்கூடியது மதுரையிலும் சீமைக்கருவேல மரங்கள் அதிகமா பரவலா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வனவிலங்குகளுடைய மேய்ச்சல் நிலங்கள் எல்லாமே இந்த சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமிச்சதுனால இந்த விலங்குகளுக்கும் உணவு தட்டுப்பாடு, நீர் மேலாண்மை, இதுக்கு எல்லாமே வந்து பிரச்சனையா இருக்கிறது வந்து சீமை கருவேல மரங்களா இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம கொஞ்சம் அந்நிய தாவரங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குழு வந்து ஒரு முயற்சி எடுத்தது. அதாவது ஊர் பேருக்கு ஏற்றாறு போல மரங்களை நடுவதுன்ற. ஏன்னா நிறைய ஊர்கள்ல பேருக்கு ஏற்ற மரங்களுடைய பேர் இருக்கு. அந்த மக்களுக்கு வந்து அந்த பேர் என்னன்னு புரியல. இன்னொன்னு அந்த மரங்கள் அந்த கிராமத்திலேயே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அத்தி மரங்களை வந்து அத்திப்பட்டி, இந்த மாதிரியான ஊர்கள்ல அரசப்பட்டி, அரச மரம், ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பட்டி, இந்த மாதிரி நிறைய இப்ப விளாச்சேரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விழா மரங்கள் இருந்ததுனால அந்த விளாச்சேரி அப்படின்னு சொல்லி பேர் பெற்றுக்குன்னு சொல்லி ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் நடக்கூடிய அந்த கலப்பணியை மேற்கொண்டு இன்னும் மக்களிடத்துல வந்து நம்ம நாட்டு இயல் தாவரங்களுக்கு குறித்தான விழிப்புணர்வு நிறைய இது பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய இயல் தாவரங்கள் வந்து ஆவணப்படுத்தி அதை புத்தகமா வெளியிடப்பட்டிருக்கு மதுரை மரங்கள்ல. அவசியம் எல்லாருமே வாசிக்கலாம். இப்போ தாவரங்கள் பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புற்கள்ல இருந்து நம்ம புதன கொடி வகையான தாவரங்கள் பெரிய ஒரு உலகம், தாவர உலகம் எடுத்துக்கணும் நிறைய இருக்கு. அதுவும் மதுரை மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா மேலூர் இந்த மாதிரி பகுதிகளில் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து விஷக்கடிக்கால மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து பாரம்பரிய வைத்திய முறைகள் வந்து நம்மளுடைய நாட்டு வைத்திய முறை நம்மளுடைய நம்ம பக்கத்துல கிடைக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து அவங்க வந்து மருந்து கொடுக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க எப்பவுமே வந்து தாவரங்கள் நல்ல செழுமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி பகுதிகளில் நல்ல ஒரு தாவரங்கள் செழிப்பா இருக்கு. அது போக அச்சுறுத்தலா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அயல்வக தாவரங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. ஸோ இதுதான் வந்து தாவரங்கள் குறித்தான ஒரு சின்ன ஒரு செய்தி. இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து நம்ம விலங்குகளை குறித்து நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். இது எல்லாமே வந்து குறிப்புகளாக தான் இருக்கு. ரொம்ப பெரிய தகவலா சொல்ல முடியாது. மதுரையில நம்ம ஆவணப்படுத்தப்பட்டது இல்ல முதல் முறை ஆவணப்படுத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப அழியும் தருவாயில இல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய தருவாயில இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலந்திகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரையில டெரண்டுலாவை வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். ஸோ மதுரையில வந்து டெரண்டுலா பெரிய பெரிய பெருஞ்சிலந்தி, பெரிய சிலந்தி, நம்மளுடைய கை உள்ளங்கை அளவுக்கு பெரிய அளவுல இருக்கக்கூடிய சிலந்தி மதுரையில வந்து நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம். ஸோ அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வூட் ஸ்பைடர், ஜெயின் வூட் ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய காட்டு பெருஞ்சிலந்தி வந்து நம்ம வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க புகைப்படத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இது வந்து டிராப் டோர் ஸ்பைடர், ஸோ ஆர்க் வீவர். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரியான உயிரினங்கள் சிலந்திகள் நிறைய வகை இருக்கு. ஆர்க் வீவர்ல பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. லினக்ஸ் ஸ்பைடர்ஸ், லினக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்பைடர்ஸ் இருக்கு. ஜம்பிங் ஸ்பைடர்ஸ், இது நிறைய வகையான ஸ்பைடர்ஸ் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல இது குறிப்பிட்ட அளவுல வந்து முக்கியத்துவம் பெற்ற சிலந்திகள் இது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்பியன்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய நட்டுவாக்காலின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பிளாக் ஸ்கார்பியன் நம்மளுடைய மதுரையில் ஆவணப்படுத்திருக்கோம். ரெட் ஸ்கார்பியன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை உள்ள ஒரு சிலந்தி. ஸோ அதுவும் வந்து நம்ம இதுல வந்து ஆவணப்படுத்திருக்கோம். அப்புறம் விப் டெய்ல்டு ஸ்கார்பியன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த விப் டெய்ல்டு ஸ்கார்பியன் வந்து வினிகிரூன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு திரவத்தை வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த எதிரிகள் வந்து எச்சரிக்கக்கூடிய அந்த விப் டெய்ல்டு ஸ்கார்பியன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல நம்ம நாக்டர்னல் ஸ்டடி, இப்போ நாங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல காடுகளுக்குள்ள பயணிச்சு இது மாதிரியான பெரும்பாலும் மக்கள் கண்டிராத உயிரினங்களை வந்து ஆவணப்படுத்தக்கூடிய பணி பண்ணிருக்கோம். இதுல ஸ்கார்பியன், ட்ரீ ஸ்கார்பியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆவணப்படுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து எட்டுக்கால் பூச்சி இல்ல கணுக்காலிகளுடைய உலகத்துல நம்ம மதுரையில இருக்கக்கூடிய சில இது ரொம்ப அற்புதமான உயிரினங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ டெரண்டுலாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அழியும் நிலைமையில இருக்க காரணம் வந்து அதோடைய வாலிட பகுதி வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுறதுனாலதான் வந்து இந்த மாதிரியான உயிரினங்கள் மேல காணாம போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா
மதுரையில ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு ரெட் பேக் ஸ்பைடர்னு சொல்லக்கூடியது. கிஷோர் அப்படின்ற மதுரையை சேர்ந்த ஒரு மாணவர் தான் வந்து இந்த ஒரு ஸ்பைடர், இது வந்து ஒரு வெனமஸ் ஸ்பைடர், இது வந்து ஒரு நஞ்சுள்ள ஒரு ஸ்பைடர் வந்து இந்த ஸ்பைடர். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இதை ஆவணப்படுத்தியிருக்காங்க. முதல் முறை ஆவணப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு அறிவியல் கட்டுரையா வந்து. ஸோ அது போக வந்து ஹன்ஸ்மேன் ஸ்பைடர் இருக்கு, ட்ரீ ட்ரங்க் ஆர்னமெண்டல் ஸ்பைடர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த நெட் கேஸ்டிங் ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா இரவு சிறுமலை அடிவாரம் தான் நினைக்கிறேன். அந்த அந்த இரவு நேரங்கள்ல நம்ம பாக்குறப்போ அது பாத்தீங்கன்னா இந்த வகை சிலந்தி வந்து ரொம்ப அற்புதமா வந்து வேட்டையாடக்கூடிய இது இருக்கு. ஸோ அதனுடைய முன்னங்கால்களை வந்து நீட்டி வச்சுக்கிட்டு அதுல வலையை பின்னி எப்படி வந்து ஒரு வலையை விரிச்சு ஒரு மீன் பிடிக்கிற வலையை விரிச்சு மீன் பிடிப்பாரோ அது மாதிரி இறை வர வரைக்கும் காத்திருந்து அந்த வலையில சிக்க வச்சு சாப்பிடும் அப்படின்றது அதனுடைய வாலியல்பு. அப்புறம் வந்து மூதாய் பூச்சி பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம் மழை காலங்களில். நம்ம அழகா அது வந்து மைட்ஸ், வெல்வெட் மைட்னு சொல்லுவோம், மூதாய் பூச்சி இல்லை வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு பூச்சி இனமா இருக்கு. ஸோ இதை தவிர்த்து வந்து நம்ம மதுரையில் சென்டிபீட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைகர் சென்டிபீட்ஸ். இது வந்து நல்லா பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு சியான்னு சொல்லி சொல்லுவாங்க. சியான்னு சொல்லக்கூடிய இந்த டைகர் சென்டிபீட்ஸ். அப்புறம் ஹவுஸ் சென்டிபீட்ஸ். இது எல்லாமே வந்து சென்டிபீட்ஸ் வகையில் சொல்லுது. மில்லிபீட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லோ ஸ்பாட்டட் மில்லிபீடு, ஜெயிண்ட் சிறுமலை, இந்த மாதிரி பெரிய மேற்குத்தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல நம்ம நுழைஞ்சிட்டாலே பார்க்கக்கூடியது இந்த ஜெயிண்ட் மில்லிபீட்ஸ் தான். இதுல பெரிய அளவுல வளரக்கூடிய ஒரு மில்லிபீட்ஸ் மதுரை மாவட்டத்தில் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு இது. ஸோ இங்க எறும்புகளை பொறுத்த மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கறது தையற்கார எறும்பு, மிசிறு, இந்த மாதிரினால பேர்கள்ல அழைக்கப்படக்கூடிய அந்த எறும்பு. ஸோ இந்த எறும்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா தரையில வாழக்கூடியதும் ஆர்போரியலா இருக்கக்கூடிய தரைக்கு மேல மரங்கள்ல கூடு அமைத்து வாழக்கூடியதும், தரைக்கு கீழே டெரஸ்ட்ரியல் தரையில கூடு கட்டியில புற்றமைத்து வாழக்கூடிய எறும்புகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான எறும்புகள் வந்து மதுரை மாவட்டத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தையக்கார எறும்பு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இது வந்து மரங்கள்ல இந்த மாமரம் இல்ல வந்து வெப்பாலை மரங்கள்ல நாங்கள் வந்து இந்த கூடு கட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அதனுடைய இளம் வளரிகளுடைய உதவியோட 2 இலைகளை இணைத்து அந்த இலைகளை ஒட்ட வச்சு அந்த இளம் வளரிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு திரவத்தை பயன்படுத்தி 2 இலைகளை ஒட்ட வைத்து அவருடைய கூடு அமைக்கிறது. கூடு அமைச்சு அது ஒரு காலனியா வாழக்கூடியது. அதே மாதிரி கேம்பனட்டஸ் காம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டெரும்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரவு நேரங்கள்ல நாங்க ஒரு அந்த வழிபோக்க நடந்து போயிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா ஒரு தவளை செத்து கிடந்தது. அந்த தவளையை சாப்பிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய பணியை பண்ணிட்டு இருந்தது. அது ரொம்ப இயற்கையில ரொம்ப அற்புதமான சில தருணங்கள் எல்லாம் வந்து ஆவணப்படுத்த முடியும். அதுதான் அந்த தருணம் தான் இருந்தது. ஸோ இந்த கட்டெரும்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்த நீர் தத்தி தவளையை வந்து சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்குது. நீங்க அதுக்கு கீழேயே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எறும்பு கிடையாது, மேண்டிஸ். ஸோ இந்த பிளாக் கிரேசி ஆண்ட்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கும்பிடு பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூச்சி மேண்டிஸ் வந்து தன்னை வந்து உருவகப்படுத்தி தன்னை எறும்பா உருவகப்படுத்தி தன்னுடைய எதிரிட்ட இருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுவும் இந்த சிலந்தி வந்து பாத்தீங்கன்னா எறும்பு மாதிரியே இருக்கு. சில நேரங்கள் இந்த சிலந்திகள் என்ன பண்ணும்னா எறும்புடைய கூட்டுக்குள்ளேயே போய் எறும்புகளை வந்து பிடிச்சி சாப்பிடும். அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரியான உடல் தோற்றம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. சில சிலந்திகள் என்ன பண்ணும்னா எறும்புகள் வெளியிடக்கூடிய ஃப்ரமோன்ஸ் மாதிரியே இது வெளியிட்டு அதோட கூட்டுக்குள்ள போயிட்டு இளம் வளரிகளையோ முட்டைகளோ பிடிச்சி சாப்பிடுமா. இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிற்றுயிர்களுடைய வாலியல்புல நிறைய படிக்கலாம் நம்ம. அது போக சமீபத்துல வந்து நம்ம திண்டுக்கல் பக்கத்துல எல்லோ கிரேசி ஆண்ட் சொல்லி ஒரு எறும்பினம் வந்து ரொம்ப அதிகமா பெருகி அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் மக்கள் எல்லாத்தையும் வந்து தாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்தது. அதை வந்து எல்லா செய்தித்தாள்லயும் வந்து நம்ம படித்தோம். ஸோ அந்த எல்லோ கிரேசி ஆண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாதிப்பை வந்து நத்தம் திண்டுக்கல் பகுதி மக்கள், கரந்தமலை இந்த சுற்றிக்கூடிய மக்கள் வந்து பாதிப்பு உள்ளானாங்க. அதுக்கான ஆய்வுகள் வந்து பண்ண வேண்டியிருக்கு. எதனால இந்த எறும்புகள் வந்து அங்கே அதிகமாச்சு,
என்ன காரணம்ன்ற விஷயம் எல்லாமே வந்து ஆய்வு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தரைவாழ் உயிரினமா இருக்கக்கூடியதுல இந்த 6 spotted beetle. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வகையா இருக்கக்கூடிய ஒரு வண்டினம். இது நம்ம இரவு நடைகளில் போறப்ப பெரும்பாலும் எளிதாகவே பார்க்கக்கூடிய ஒரு 6 spotted beetle. ஸோ அது போக பொன்வண்டு, பிளிஸ்டர்ஸ் பீட்டில், காட்டன் பக்ஸ். ஸோ இந்த பக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வாய் அமைப்பே வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு குழல், உறிஞ்சு குழல் மாதிரி இருக்கும். அது அந்த இதை வந்து உறிஞ்சுதான் சாப்பிட முடியும் பக்ஸ்னால. மற்ற பீட்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த இயல்புல இருக்கும். ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி பட்டாம்பூச்சிகள், நம்ம பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிறதே பெரிய, அதாவது சதர்ன் பேர்ட் விங் செகண்ட் லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுடைய மதுரையிலேயே ஆவணப்படுத்தியிருக்காங்க. அது அமெரிக்கன் கல்லூரியில இருந்து ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. அது போக நம்மளுடைய குழு வந்து அவங்களுடைய நம்ம குழுவுடைய ஆய்வு பயணத்துல நிறைய வகையான பட்டாம்பூச்சிகளை வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். இதுல வந்து அரிய வகை பட்டாம்பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் ஆவணப்படுத்துறோம். சதுரகிரி மலை பயணங்கள்ல, அழகர் மலை பயணங்கள்ல, இந்த மாதிரி பயணங்கள்ல வந்து நாங்கள் வந்து அரிய வகை பட்டாம்பூச்சிகளை வந்து ஆவணப்படுத்தி செய்தியாக்கியிருக்கோம். இதுல வந்து ஒரு கோயில் காடுக்கு போறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈசலை பற்றின நிறைய தகவல் வந்து கிடைச்சது. இந்த ஈசல் வந்து பாத்தீங்கன்னா வேகமா சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து அந்த கிராம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈசலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க அந்த புற்றுகளுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது காப்புற்றீசல், கரும்புற்றீசல், கவரம்புற்றீசல், செங்கன் சிறுபுற்றீசல், பெரும்புற்றீசல், பிராணீசல், மாக்கம்புற்றீசல், இந்த மாதிரி ஈசல்லே பல விதமா வந்து அவங்க வந்து பேரை வச்சு. ஸோ இந்த ஈசல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு புற்றும் வந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு வந்து விடப்பட்டுருமா, ஏலத்துக்கு விடுற மாதிரி அவங்களுடைய சொந்தமா. ஸோ அந்த ஈசல்கள் பரியிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்தந்த குடும்பத்தார் வந்து இரவு நேரங்கள்ல, அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேலதான் வந்து அந்த ஈசல் பரியுமா. அதுக்கு சில யுக்தியெல்லாம் வந்து வழிமுறைகள்லாம் பின்பற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த கால சூழல் தெரியுது. சித்திரை மாசம் இந்த ஈசல் வந்து வெளியே வரும், ஆவணி மாசத்துல இந்த ஈசல் வெளியே வரும்னு சொல்லி அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஈசலுக்கு வந்து அவங்க கணக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஈசலை பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடிக்கிளிஞ்சான், பசம்பக்கிழங்கு, வெந்தயம், இந்த இதெல்லாமே அரைச்சு அவங்க வந்து அந்த ஈசலை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து அந்த ஈசலை சமைத்து உண்மதற்கு, அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறாங்க. அது வந்து காப்பரிசி மாவு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாமே வந்து சேர்த்து மண் சட்டியில நல்லா வறுத்து சேர்த்து டப்பால எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு 6 மாசம் வரைக்கும் வந்து அந்த ஈசலுடைய அந்த அவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா அவங்க விளக்குனாங்க. அது மாதிரி இந்த அழகர் வந்து ஆற்றுல இறங்குறப்ப வந்து காப்புற்றீசல் வெளியே வரும், சித்திரை மாசத்துல வந்து அந்த ஈசல் வெளியே வரும் அப்படின்றாங்க. ஸோ இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஈசலும் வந்து அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த அவங்களுடைய உணவு முறைகள்ல வந்து அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல உணவுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரொம்ப புதிய தகவலா இருந்துச்சு எங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்பீசிக்கு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதா சொல்லப்பட்டது. ஆனா இவங்க பாருங்க ஒவ்வொரு வகையான கரையான்களுக்கும் பேர் வச்சு அதை வந்து அறுவடை பண்றாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த விஷயம். இது போக வந்து பாத்தீங்கன்னா தட்டான்கள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான தட்டான்கள் 15-16 தட்டான் இனங்களுக்கு மேலாக வந்து இங்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இப்ப குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 2 இதுவும் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஓடைகள் இருக்கோ, அழகர் மலையிலையும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அடிவார பகுதிகளிலையும் இந்த சிறுமலைகள்ல வந்து நாங்கள் ஆவணப்படுத்திருக்கோம். ஸ்ட்ரீம் க்ளோரி, ஸ்ட்ரீம் ப்ளூபி மாதிரியான தட்டான் ஊசி தட்டான்களை வந்து நம்ம வந்து ஆவணப்படுத்திருக்கோம். அது போக வந்து கிரவுண்ட் ஸ்கிம்மர்ஸ் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு தட்டான், அது போக வலசை போகக்கூடிய வேண்டரிங் கிளைடர்ஸும் வந்து நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் இங்கே ஒரு கோயில் கணக்கு போயிருந்தோம். அந்த கோயில் கணக்கு போனதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான தட்டான்கள் அங்கே வந்து ஒன்று கூடியிருந்தது, காங்கிரிகேஷன் ஒன்று கூடியிருந்தது. ஸோ அவ்வளோ தட்டான்கள் எங்களை சுற்றி அப்படியே பறந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே ஆவணப்படுத்துறோம். எங்களுடைய அந்த மேலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு கோயில் காடுக்குள்ள அந்த விஷயம் நடந்தது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆற்று மீன்களை குறித்து நம்ம வந்து இப்ப வைகை ஆற்றுல அந்த பயணத்துல நம்ம மீன்களை குறித்து
தகவல், அதாவது கிட்டத்தட்ட வந்து வைகை ஆற்றுல வந்து 58 வகையான மீன்கள் இருந்ததா வந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஸோ அதன்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்களையும் வந்து நம்ம வந்து ஆவணப்படுத்துறோம். ஸோ இந்த மீன்கள் வந்துன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மீன் வந்து ஆரஞ்சு குரோமைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு எண்டமிக்கான ஃபிஷ்னு சொல்லப்படுது ரிவர்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு டேங்க்ல வளர்க்கறதுக்கு நிறைய வந்து இப்ப எடுக்கிறாங்க. நான் சமீபத்துல ஒரு வைகை ஆற்றில் மீன் பிடிக்கிறப்ப இந்த மீனை நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வகையான மீன்னால எங்களால வந்து எதுவும் பண்ண முடியாத மாதிரி தூக்கி போட்டாங்க. ஒரு நிறைய மீன் பிடிச்சதுல இருந்து இந்த மீன் ஃபுல்லாவே வந்து தரையில தூக்கி போயிட்டாங்க. அவங்க யாரும் வந்து அந்த மீனை பயன்படுத்துற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து ஃபிலமெண்ட் பார்ப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அழகா அந்த ஆரஞ்சு கலர்ல டெய்ல் இருக்கு பாத்தீங்களா அது. அப்புறம் பறவை கெண்டை, அரிசி மீன், ஜீப்ரா ஃபிஷ், இது எல்லாமே வந்து நம்ம சமீபத்துல ஒரு கிட்டத்தட்ட 16 மீன் கிட்டக்க கிளாஷ் ஃபிஷஸ் இது எல்லாமே ஆவணப்படுத்துறோம். தேலி, கெளுரு, இந்த மாதிரியான மீன்கள் எல்லாமே ஆவணப்படுத்துறோம். உளுவை மீன்ல வந்து நிறைய ஆவணப்படுத்துறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வைகை ஆற்றுல இறங்கினாலே ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குஞ்சுகளை பொறிச்சு இருக்கக்கூடிய மீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த திலேபியா, நைல் திலேபியா அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கன் ஜிலேபி வந்து பாத்தீங்கன்னா நிறைய குஞ்சுகளை ஆத்துல நம்ம நாட்டு மீன்களை விட இந்த மீனுடைய இனப்பெருக்கு ரொம்ப வேகமா நடக்கிறதுனால கட்டுக்கிடங்காம இப்படி தரைப்பகுதியில சீமக்கருவல மரமோ பார்த்தீனியமோ அந்த மாதிரி நீர் பகுதிகளில் அதிகமா வந்து இந்த மீனும் இன்னொரு மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கர் ஃபிஷ் வைகை ஆத்து டேம்ல இருந்து கடைசி எல்லா கம்மாய்களையும் வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்க கொத்தா அள்ளி கரையில போடுறதா இந்த மீன் தான். இது எப்படி இவ்வளவு பெருகுச்சுன்னு தெரியல. எங்க பார்த்தாலுமே இது ரொம்ப ஒரு நம்மளுடைய நாட்டு மீன்களை அச்சுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிரும் போல் இருக்கு. இதை கண்டிப்பா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து நம்மளுடைய நீர்நிலை பகுதிகள் வந்து முற்றிலும் அகற்றணும். இது வந்து பாத்தீங்கன்னா அழகு மீனாக நம்மளுடைய அக்வாரியம்ல வளர்க்க வந்த மீன் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மீன் நினைக்கிறேன். ஸோ அந்த மீன் வந்து இன்னைக்கு வந்து பல்கி பெருகி நம்மளுடைய சூழலவே நாசம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மீன்கள் குறித்தான ஒரு நிலை. ஸோ மீன்கள்ல இப்ப நிறைய மீன்கள் இன்னைக்கு வந்து நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் என்னென்ன பண்ண அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகள். நான் படிப்படியா வரேன். ஏன்னா மீன்கள்ல இருந்து நிலப்பகுதிகள் வரக்கூடிய அந்த இருவாழ்விகள் எப்படி வந்து ஃபிஷஸ் நீர்வாழ்ல இருந்து உயிரினங்கள் வந்து பரிணமிச்சு நிலப்பகுதிக்கு வந்துச்சோ அதுக்கான ஒரே சான்றா வந்து இன்னைக்கு இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் சில சிறப்பான சில தவளைகளை வந்து நம்ம வந்து கவனிச்சிருக்கோம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகள்ல தேரைகளும் தவளைகளும் இருக்கு. டோட்ஸ் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேரைகள், கீழே இருக்கிறது எல்லாமே தவளைகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தேரைகளும் தவளைகளும் நம்மளுடைய நிலத்துல தரையில வாழக்கூடிய தேரைகள், மலைகள் அடிவார பகுதிகளில் வாழ்றது, அப்புறம் மலைக்கு மேல வாழக்கூடிய தேரைகள். இப்படி தேரைகள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா வந்து பரிணமிச்சிருக்கு. மலையில மேல் வாழ்றது வந்து கீழே காணப்படவே முடியாது. ஸோ அப்ப வந்து அந்த மலை அழிக்கப்பட்டுருச்சு. அந்த மலை வந்து குவாரிங் பண்ணி அந்த மலையை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா இந்த வகையான தேரைகள் இந்த உலகத்தை விட்டு காணாம போயிடும். அப்ப எப்படி வந்து ஒரு சூழல் வந்து ஒரு தேரைகள் வந்து பாறைக்குள் தேரைன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் கூட எனக்கு என்னமோ வந்து இந்த தேரையை வச்சுதான் வந்து பழங்காலத்துல சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லானது. ஏன்னா இந்த தேரைகள் வந்து எப்ப வந்து மழை பொழியுதோ, எப்ப வந்து தூறல் விழுகுதோ அப்ப மட்டும்தான் தேரைகள் வந்து வெளிப்படுது. இந்த தேரைகளுடைய வாழ்வியல்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே வந்து காமன் ஏஷியன் டோடு, கந்தர்ஸ் டோடு, டட்டாஃபரனஸ் பெனின்சுலாரிஸ் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீண்டர்ஸ் டோடு, ட்வார்ஃப் டோடு, சிறு தேரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேரைகள் எல்லாமே வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா மதுரையில மற்ற மினர்வாஸ், நம்ம ட்ரீ ஃப்ராக்ஸ், பரோயிங் ஃப்ராக்ஸ், தவளைகளும் பாத்தீங்கன்னா மரத்துல வாழ்றது, தரையில வாழ்றது, நிலத்துக்கு அடியில வாழ்றது. இப்படி கடைசியில பாக்குறது பாத்தீங்கன்னா பரோயிங் ஃப்ராக், நிலத்துக்கு அடியில வாழக்கூடிய தவளை. இது நல்லா குழி பறிச்சு மண்ணுக்கு அடியில போய் உட்காந்துக்கிறோம். இந்த வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் வந்து மரங்கள்ல ட்ரீ ஃப்ராக், இது வந்து மரங்கள்ல வாழக்கூடிய ஒரு தவளை இனம். இந்த இது பாத்தீங்கன்னா பெயிண்டட் ஃப்ராக். இது வந்து நம்ம நீர்நிலைகள்ல தரைகள்ல அழகா ஈசல் எல்லாம் வெளியே வர்றப்ப இந்த தவளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசல் வர்ற இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒன்னொன்னா பிடிச்சி சாப்பிட்றதுல ஆவணப்படுத்திருக்கோம். கரையான் போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, வரிசையா போயிட்டு இருக்க இடத்துல போய் இந்த தவளை நின்று இதுலயே வந்து மார்பிள் பலூன் ஃப்ராக் இருக்கு. அந்த தவளை
கரெக்டா அங்க போய் நின்றுட்டு ஒவ்வொரு கரையனா பிடிச்சி சாப்பிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஆவணப்படுத்திருக்கோம். அது போக வந்து இது வந்து ரொம்ப சிறிய வகையான ஒரு தவளை. இது எல்லாமே நம்ம வந்து ஆவணப்படுத்திருக்கோம். இதுதான் வந்து அதனுடைய வாலியல்பு. மலைக்கு குன்றுகளுக்கு மேல தேங்கக்கூடிய சின்ன சின்ன படுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன தேக்க நீர்கள்ல இவங்க முட்டை போடுவாங்க. முட்டை போட்டு அதுல டேட்போல்ஸ் வெளியே வரும். அந்த டேட்போல்ஸ் அதாவது 40 டிகிரிக்கு மேல அந்த கொதிக்கும் தண்ணி. அந்த இடத்துல கூட இந்த மாதிரியான ஒரு தேரைகளுடைய தலப்பரட்டைகள் வந்து வாழ முடியும். இது பாருங்க, ஒரு தேரை வந்து தண்ணிக்குள்ள இருந்து அவருடைய இதுகளுக்கு உணவு ஊட்டுற மாதிரியான ஒரு காட்சி. இது உணவு ஊட்டு தான் தெரியல, அது உடம்புல இருக்கக்கூடிய தோலை வந்து உணவா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காட்சி வந்து நம்ம ஆவணப்படுத்தணும். நாகமலைக்கு மேல அதை ஆவணப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட 14 வகையான தவளைகளை வந்து நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம் மதுரையில. கொஞ்சம் வேகமா போறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவளைகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்துல வந்து நமக்கு வந்து பள்ளிகள் இருக்காங்க. பள்ளிகள் மதுரையில வந்து முக்கியமா வந்து நம்ம ஆவணப்படுத்துறது அப்படின்னா செதில் பள்ளி, அப்புறம் வந்து ரெட்டிகுலேட்டட் கிக்கோ சொல்லக்கூடிய வலைப்பின்னல் பள்ளி. இது ரொம்ப அரிய வகை பள்ளியா இன்னைக்கு கருதப்படுது. ஏன் அப்படின்னா இதோடைய வாழிடம் முழுக்க வந்து அழிக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த மாதிரி பள்ளிகள் வந்து தரைப்பள்ளிகள், தரையில வாழக்கூடியது, ஹெமிடாக்டிலஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ்ல வரக்கூடியது. ஸோ இது வந்து அதனுடைய வாழிடம் அருகி போறதுனால அழியும் நிலையில இருக்கு. அது போக நம்ம இதில் பச்சோந்தி, லாசட்டின்னு சொல்லக்கூடிய அரணை வகை ஒரு விஷயம். அப்புறம் வந்து விசிறி தொண்டை ஓனான். இந்த விசிறி தொண்டை ஓனானுடைய கதையெல்லாம் வந்து பின்னாடி காமிக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை காட்டு ஓனான் ரொம்ப அழகா இருக்கிறது. நம்ம தோட்ட ஓனான் இருக்கு பாத்தீங்களா, பழுப்பு நிறத்துல இருக்கும். அதே மாதிரி காட்டினுடைய அடிவார பகுதிகளில் இந்த மாதிரி கிரீன் ஃபாரஸ்ட் ரிசார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அது போக வந்து மதுரையில் வந்து புது வரவாக 2 கெக்கோஸ் வந்து நம்மளுடைய மதுரையை சேர்ந்த ஊர்வனையாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மதுரை பாறைப்பள்ளி. இது வந்து இரவுல சுறுசுறுப்பாகக்கூடியது மதுரை ராக் கெக்கோ. இன்னொன்று வந்து மதுரை டே கெக்கோ, பகல் நேரங்கள்ல நிமாஸ்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்ல வரக்கூடியது. இது வந்து ஒன்று திருப்பரங்குன்ற மலையில இருந்து ஆவணப்படுத்தி அதை புதிய ஸ்பீசிஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம மதுரையை சேர்ந்த சாம்சன் கிருபாகரன் சொல்லி அவர் தான் வந்து இந்த ஆய்வை முன்னெடுத்து இதை அறிவிக்கிறதுக்கு உதவிகரமா இருந்தாங்க. இது போக வந்து கிட்டத்தட்ட 16 வகையான பள்ளினால லிசார்ட்ஸ்ல கெக்கோஸ் இருக்கு, ஸ்கிங்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகாமைட்ஸ் இருக்கு, கெமிலியான்ஸ் இருக்கு, மானிட்டர் லிசார்ட்ஸ், உடும்புன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உடும்பு. இந்த மாதிரி லிசார்ட்ஸ் நிறைய வகைகள் இருக்கு. இது எல்லாமே பெரும்பாலும் நம்மளுடைய மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான பள்ளி இனங்கள்ல நம்ம வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். ஆமை இனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வகையா நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம். ஒண்ணு வந்து பால் ஆமைன்னு சொல்லக்கூடிய 2 நன்னீர் ஆமைகளும், ஒண்ணு தரையில வாழக்கூடிய நிலத்தாமை. இந்த 3 வகையான ஆமைகள் தான் நம்மளுடைய மதுரையில இருக்கு. இந்தியன் பிளாப்ஷெல் டர்ட்டில், இன்னொன்று இந்தியன் பிளாக் டர்ட்டில் கருங்குளத்த ஆமை, இன்னொன்று பாத்தீங்கன்னா நட்சத்திர ஆமை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ஆமை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினம், அதை பாதுகாக்க வேண்டிய சூழல்ல இருக்கும். முதல் முறையா வந்து மதுரையில இப்ப நான் ஒரு மீட்பாளரா இந்த பணியில இருக்கிறதுனால நான் மதுரையில ஒரு முதலையை மீட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அது வந்து மேலூர் பகுதியில் ஒரு முதல் முறையா மீட்டணும். முன்னாடி முதல்ல வந்து டாக்குமெண்ட் கிடையாது. நம்ம முதல் முறையா அந்த முதலையை வந்து மதுரையில ரெஸ்கியூ பண்ணது, நம்ம டீம் ரெஸ்கியூ பண்ணி வனத்துறையோட ஒப்படைச்சோம். அப்புறம் வந்து மதுரையில பாம்பு இனங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகில் 1வது சிறிய பாம்புகள்ல இருந்து பெரிய பாம்பு வரைக்கும் நம்ம மதுரையில இருக்கு. சிறிய பாம்புன்றது பாத்தீங்கன்னா பிராமணி பிளைண்ட் ஸ்னேக் சொல்லுவாங்க, புழு பாம்பு, சிறு பாம்பு சொல்லுவாங்க. ரொம்ப சிறிய வகை பாம்பு, அதுவும் வந்து நஞ்சற்றது. பெரிய பாம்பான மலைப்பாம்பு மதுரையில வந்து ரொம்ப அதிகமாவே மேலூர் பகுதிகளில், நாகமலை பகுதிகளில் அதிகமாவே காணப்படுது. ஸோ வந்து அதனுடைய நல்ல ஒரு சூழல் வந்து அங்க மலைப்பாம்புகளுக்கு நம்ம காடுகள் நிலவறதுனால மலைப்பாம்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ அது போக நாங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கிரீன் கேட் ஸ்னேக், ஃபார்ஷன்ஸ் கேட் ஸ்னேக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வகை யூரோபெல்டிஸ் சொல்லக்கூடிய கேடேவால் பாம்பு. அது இன்னும் வந்து ஸ்பீசிஸ் வந்து யூரோபெல்டிஸ் தெரியும், என்ன ஸ்பீசிஸ் தெரியல நமக்கு. அதை வந்து நம்ம அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் புலிவீரியன், பேம்பு பிட் வைப்பர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நஞ்சுள்ள பாம்பு. மற்ற எல்லாமே மித நஞ்சுள்ளாது. இந்த பிட் வைப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் வைப்பர் மதுரையில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து இந்த கிரீன் பேம்பு பிட் வைப்பர் தான். அது போக வந்து இந்த அதிகப்படியான பாம்பு கடி மரணங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய 4 நஞ்சுள்ள பாம்புகளும் மதுரையில இருக்கு. அதுக்கு நம்ம நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம், பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள. அது போக வந்து
நம்ம பாக்குறது இப்ப நாங்க மீட்பு பண்ற பணிகள்ல வந்து நம்ம எங்கேயா போறோம், பாம்புகளை பார்க்கல, ஏதோ ஒரு உயிரினத்தை பார்க்கணும்னா அவருடைய வால் இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் வந்து ஆவணப்படுத்தல. அது மாதிரிதான் வந்து ஒரு வூல் ஸ்னேக்கினுடைய இனப்பெருக்க இயல்புகளை வந்து நாங்க ஆவணப்படுத்தணும். அதை ஆவணப்படுத்தி அதை வந்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து சிறு குறிப்பா வந்து வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி பாம்புகள் கிட்டத்தட்ட 30 வகையான பாம்பினங்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் நம்ம ஆவணப்படுத்திருக்கோம். காக்கை கூடு பதிவு மூலமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வகையான பாம்புகளை வந்து விளக்கப்பட்டு அது பாம்புன்ற நூல்னால வெளியிடப்பட்டது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வாங்கி வாசிக்கலாம். இது போக வந்து ஊர்வனங்களுக்குன்னு சொல்லி பெரும்பாலும் ஊர்வனாலே எல்லாருக்கும் வந்து பயம் இல்லை வந்து அருவருப்பு. அப்ப அதை உடைக்கணும் அப்படின்றதுனால மதுரையில நாங்க எங்களுடைய மதுரை இயற்கை பண்பாட்டு சூழல் பேரவை சார்பா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னா மதுரை நாகமலையில வந்து பாத்தீங்கன்னா ஊர்வனங்களுக்குன்னு ஒரு சரணாலயம், ரெப்டைல் சாங்சுவரி, ஏன்னா அங்க நிறைய வகையான ஊர்வனங்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அங்க இந்த மாதிரி அறிவிச்சோம் அப்படின்னா ஊர்வனங்கள் குறித்தான பார்வை மாறும். புலிகளுக்கு இருக்க சரணாலயம் மாதிரி இது மாதிரியான சிற்றுயிர்கள் வந்து பாதுகாக்கப்படுறதுக்கு விழிப்புணர்வு இருப்பதற்கும் அருமையா இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து அதை முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கோம். இப்ப வந்து ஊர்வனங்களை தாண்டி நம்ம அடுத்து வரக்கூடிய பாலூட்டிகள்ல நம்ம தேவாங்கு, முள்ளெலி, அப்புறம் அலுங்கு, அப்புறம் வந்து மந்தி, இது எல்லாமே வந்து நம்மளுடைய மதுரை மாவட்டங்கள்ல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தேவாங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடையப்பட்டி, நம்ம அரிட்டாப்பட்டி, பல வறண்ட நிலப்பகுதிகளில், அதுவும் சிறுமலை அடிவாரங்கள்ல நிறைய வந்து நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம். அது போக முள்ளெலிகளும் வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலத்திலிருந்து விருதுநகர் போற சாலைகள்ல இருந்து எடைப்பட்டி வரைக்கும் நம்ம வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். இது வந்து அலுங்கு வந்து நாங்க மீட்டெடுத்த மதுரையுடைய மைய பகுதியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு அலங்கு. அதுவும் வந்து மதுரையில பரவாயில்ல அங்கங்க காணப்படுது. கொஞ்சம் அரிதா இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா வந்து இந்த 3 உயிரினமே வந்து நம்ம சொல்லலாம். மந்திகள் வந்து காடுகளுக்குள்ள கொஞ்சம் நிறைய இருக்கு. அதே போல வந்து பாலூட்டி இனங்கள்ல இப்ப நம்ம மேல பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள், அந்த பாலூட்டி இனங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது செதில் உள்ள பாலூட்டி, அலுங்குன்னு சொல்லக்கூடியது, பேங்கோலின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யாரும் ஊர்வலம் நினைச்சிடக்கூடாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா யானைகள், மதுரையில யானை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில யானை இருக்கு அப்படின்றத வந்து எங்களுடைய குழு வந்து எங்களுடைய பயணத்துல உசிலம்பட்டி பக்கத்துல, பேரையூர் பக்கத்துல, எம்கல்லுப்பட்டியில இந்த மாதிரி யானையுடைய கால் தடம், அது போக வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை சேதப்படுத்துறது, அப்புறம் ஊர் மக்கள் வந்து காணொலியை ஆவணப்படுத்துறது எல்லாமே நாங்களும் பயணிச்சு அங்கங்க வந்து யானை லத்திகளை நிறைய லட்சி கிடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மதுரை காட்டுக்குள்ளேயே யானைகள் இருக்கு அப்படின்றத, அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவார பகுதிகளில் யானைகள் இருக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி எங்களுக்கு வந்து அந்த பயணத்தின் மூலமா கிடைச்சது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு பாலூட்டி, பறக்கக்கூடிய பாலூட்டி, பறவைகள்ல பறக்கக்கூடிய பாலூட்டி நம்மளோட இந்த வவ்வால்கள், பழந்தின்னி வவ்வால்கள், அப்புறம் ஷார்ட் நோஸ் பேக், அப்புறம் வந்து ஃபால்ஸ் வேம்பயர் பேட்ஸ், டாம் பேட்ஸ், இது எல்லாமே வந்து மதுரையில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி சேனல்ல வந்து நம்மளுடைய பகுதிக்கு வந்து பழந்தின்னி வவ்வால்கள் ஆவணப்படுத்தினாங்க. பெரிய அவங்க கேமரா வச்சு அவருடைய வாலியல்பு வந்து ஆவணப்படுத்தினது நேரில் போய் நான் பார்த்து ஆவணப்படுத்தினேன். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா பாலூட்டிகள்ல சுமார் 25 வகையான பாலூட்டிகள் வந்து நம்ம கரடியில இருந்து ரஸ்டி ஸ்பாட்டட் கேட், ஸோ இந்த பூனைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வகையான பூனை, ரொம்ப அடியில் இருக்கக்கூடிய ரஸ்டி ஸ்பாட்டட் பூனை முதற்கொண்டு நம்ம வந்து மதுரையில ஆவணப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமா இருக்கு. அப்புறம் மரநாய், புனுகு பூனை, இது மாதிரியான, அப்புறம் சாம்பார் டீர், கடமான், புள்ளிமான், கேளையாடு, இது மாதிரியான பல உயிரினங்கள் வந்து நம்ம வந்து காட்டு மாடுகள் வந்து முள்ளமன்றி இங்க நல்ல ஒரு சூழல்ல இருக்கு. முள்ளமன்றி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பாலூட்டிகள், கிட்டத்தட்ட 25 வகையான பாலூட்டிகள் வந்து நம்ம ஆவணப்படுத்திருக்கோம். அது பக்கம் பறவைகள், இப்ப ரவீந்திரன் சாருடைய ஆவணம் தான் வந்து பெரும்பாலும் மதுரையில் வந்து பறவைகளுக்கு குறித்தான விஷயமா இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிட்டா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெஸ்கியூ டீம்னால பெரும்பாலும் வந்து காயம்பட்டோ இல்லை வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய வர பறவைகள் வந்து எங்களுக்கு மீட் பண்ணி வரப்போ வந்து இந்த பறவைகளை முதல் சந்திக்கிறேன். அது மாதிரி தான் வந்து இங்கிட்ட இருக்கக்கூடியது ஊலி நெக் கிறிஸ்டோப், அதுவும் நான் முதல் முறையை வந்து ரெஸ்கியூ பண்ணி அதை பெரும்பாலும் நாங்கள் உயிரினங்கள் வந்து தொட்டு அதை தூக்கி அது மருத்துவம் கொடுத்து, ஸோ அந்த ஒரு இயல்பு எங்களுக்கு வந்து இருக்கு. அந்த ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அந்த ஒரு விஷயத்துல. அப்புறம் பண்டிங் சொல்லக்கூடிய அந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவணப்படுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப ரேர் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தான் வந்து பாசா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்டிங், இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே வந்து மதுரையில வந்து ஆவணப்படுத்தப்பட்டு இந்தியன் புஷ்லாம் இருக்குது, எல்லாமே வந்து ஆவணப்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அப்புறம் வந்து இரவாடிகளாக நம்ம இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள், நைட் ஜாஸ், பக்கி பறவைகளும் மாந்தைகளும் வந்து
பெரும்பாலும் வந்து இங்க மதுரையில நம்ம இரவு நடைகள்ல பாக்குறோம். ஸோ இந்த கொம்பன் ஆந்தை வந்து நிறைய இடங்கள்ல அது வந்து நெஸ்டிங் வச்சு அது குஞ்சு பறிச்சு இது பண்றது எல்லாமே நிறைய இடங்கள் நம்ம ஆவணப்படுத்திருக்கோம். அதுவும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. பார்ன் ஹவுல்ஸ் இப்ப சமீபத்துல போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பார்ன் ஹவுல்ஸ் வந்து ரெக்க உடஞ்ச நிலையில ரெஸ்கியூ பண்ணோம். காரணம் வந்து ரொம்ப சிட்டி லிமிட்டுக்குள்ள இந்த பார்ன் ஹவுல்ஸ் நிறைய கூடு கட்டி வசிக்கிறதுனால நிறைய வாகனத்துல அடிபடுது. ஒரு பறவைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டடிப்பட்ட அந்த பறவை முதற்கொண்டு நம்ம மீட் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி பார்ன் ஹவுல்ஸ் வந்து சிட்டிக்குள்ள நிறைய வாழ்றதுனால அது நிறைய அடிபடுது. ஸ்காப்போல்ஸ், ஸ்பாட்டட் அவுலட்ஸ் எல்லாமே வந்து ஆவணப்படுத்திருக்கோம். இது வந்து நம்ம அடுத்த நம்முடைய மதுரை இயற்கை பண்பாட்டு பேரவையின் சார்பா சரணாலயம் அறிவிக்கணும்னு சொல்லி முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்மாய் தான் இது. இங்க ஃபிளமிங்கோஸ், இப்போ நம்ம ஃபிளமிங்கோஸ் வந்து இங்கே ஆவணப்படுத்திருக்காங்க. பெலிகன்ஸ், ஃபிளமிங்கோஸ், ஸ்பூன் பில்ஸ், இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து இங்கே ஆவணப்படுத்திருக்காங்க. இதுதான் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எய்ம்ஸ் வரக்கூடிய அந்த இடம் தான். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்க வந்து காட்டுலால இந்த ஒரு காட்சி ஆவணப்படுத்துறோம். இப்ப இந்த எய்ம்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில தான் அங்க வந்து எல்லோ வேட்டில் லாப்பிங்கு முட்டையிட்டு இருக்கு. முட்டை எடுத்து நம்ம ஆவணப்படுத்துறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல சின்ன புதர்ல வந்து ஒரு குஞ்சு ஒளிஞ்சிருக்கும். ஸோ இந்த லாப்பிங்குடைய ப்ரீடிங் கிரவுண்ட் அந்த இடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு புறம்பாக்காவோ இல்லை வந்து வெற்று நிலமா இருக்கக்கூடிய வந்து அதாவது என்ன சொல்ற மரங்களே இல்லைன்னா அது வெற்று நிலம்ன்றோம். ஆனா அங்கேயும் ஒரு பல்லுயிர் சூழல் நிலவுது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் எறும்பு திண்ணிகள், ஹெட்ஜாக்ஸ்ங்களுடைய முள்ளெலிகள் எல்லாமே வாழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இடம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த இடம் இன்னைக்கு அதோடைய ப்ரீடிங் கிரவுண்ட் வந்து போயிடுச்சு. இன்னைக்கு எய்ம்ஸ் வந்ததுனால அதனால வந்து அங்க அடுத்து செயல்பட இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டெப்பி ஈகிள்ஸ் நம்ம வந்து ஆவணப்படுத்திருக்கோம். நம்ம பண்பாட்டு சூழல் நடைகளை வந்து ஆவணப்படுது. ஹீமோகுளோபின் சொல்லி மேடம் வந்து ஆவணப்படுத்துறது. பத்ரி சார் அவர் வந்து சேர்ந்து ஆவணப்படுத்துனாங்க. இதுதான் வந்து அடுத்த ஒரு முயற்சியை வந்து சாமணத்தம் கண்மாய்களை வந்து பறவை சரணாலயமா அறிவிக்கணும்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொண்டு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டியுடைய கதைக்கு வரணும். அரிட்டாப்பட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை வந்து பாதுகாக்க முடியும்னா அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இப்ப அவர் இல்ல, காலமாயிட்டாரு. அவர் வந்து நிறைய பிளஸ் வந்து நம்மளுடைய டீம் ரவீந்திரன் சார், பத்ரி சார், தமிழ்தாசன், கார்த்திகேயன், பகவதி, இப்படி பல பேர் வந்து இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான அந்த கிராமத்தை சேர்ந்த அரிட்டாப்பட்டிக்கு வந்து ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆவணப்படுத்தி இந்த மலையை வந்து டங்ஸ்டனுக்காக வெட்டி எடுக்கப்படவிருந்தது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசின் கவனத்துக்கு கொண்டு செய்ய இன்னொன்னையும் ஆவணப்படுத்தினாரு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய லகுடு வல்லூர், இந்த மாதிரி ஃபால்கன்ஸ் எல்லாமே ஆவணப்படுத்தி அங்க வந்து அதை ப்ரீடிங் பண்ணது. இங்க வந்து அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் இருக்கு, தேவாங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆவணங்களை திரட்டி அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா 2022 பல்லுயிர் மரபு தலமா தமிழ்நாட்டுக்கு முதல் முறையா வந்து அறிவிக்கப்பட்ட இடம். இதை தொடர்ந்துதான் மற்ற இடங்களுக்குலாம் வந்து உத்வேகமா வந்து அவங்க இது பண்றாங்க. இங்கே நிறைய வந்து தொல் ஆராய்ச்சிக்கு சம்பந்தமா தமிழி கல்வெட்டுகள், பிராமி கல்வெட்டுகள் எல்லாமே நிறைய இருக்கு. குடைவரை கோயில்களும் இங்கே இருக்கு. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமீபத்துல அரிட்டாப்பட்டி தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிரிய பாரம்பரியம்னு சொல்லி தேவி அறிவிச்சலும் தமிழ்தாசன் நம்மளுடைய குழுவை சேர்ந்தவங்க இந்த நூலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நூலை வாசிச்சிங்கன்னா அந்த அரிட்டாப்பட்டியுடைய வரலாறு தெரிஞ்சிடும். அது எப்படி பல்லுயிர் மரபு தலமா வந்து அறிவிக்கப்பட்டது தெரிஞ்சிடும். அப்ப உங்களுடைய மாவட்டங்கள்ல நீங்க அந்த மாதிரி முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு இந்த நூல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கும். இது வந்து இரண்டாவது விஷயம். இடையப்பட்டி எப்படி வந்து அரிட்டாப்பட்டி வந்து மலையை வந்து எடுக்க போனாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நீர்க்கடம்ப மரங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ஜெயிலுக்கு அறிவிச்சாங்க. ஏற்கனவே வந்து அங்க நிறைய வந்து அரசு சொல்லப்போனா பெட்டாலியன் ஃபோர்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்கு. பல ஏக்கர்கள் வந்து காணாம போயிடுச்சு. மீதி இருக்க கொஞ்சம் ஏக்கர்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அங்க ஜெயில் கட்ட போறதா மதுரை மத்திய சிறைச்சாலை இடமாற்றத்துக்கு இந்த இடத்த தேர்வு பண்ணாங்க. உடனே வந்து நம்மளுடைய குழு முயற்சினால திரு கார்த்திகேயன், பத்ரி சாரு, நம்ம குழுல நிறைய பேர் வந்து அப்போ அந்த கிராம மக்கள் அவங்களை முக்கியமா சொல்லி வெளியாகணும். பாரதி அண்ணா, அப்புறம் வந்து கார்த்திகேயன், அப்புறம் அந்த ஊர் மக்கள் தலைவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து முயற்சி எடுத்ததுல மந்திரிகள் எல்லாமே அந்த இடத்த வந்து பார்வையிட்டு அந்த இடத்தினுடைய
அவ்வளோ அந்த வளமிக்க அந்த இடத்த வந்து பார்த்து இதை கண்டிப்பா பாதுகாக்கணும்னு சொல்லி இதை வந்து விரைவில் வந்து அறிவிக்கிறோம்னு சொல்லி உறுதி அளிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து இதுவும் வந்து இடையப்பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமா வந்து வர வாய்ப்பு இருக்கு. இங்க மிகப்பெரிய ஒரு கடம்ப வனம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க இங்க பயணிக்கலாம். இது அது போக வந்து நாங்க மதுரையில சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாலையில இதாகிறதும், அப்புறம் வந்து காரணமின்றி கொல்லப்படுவதும், இந்த தேவாங்கு, இது வந்து பாத்தீங்கன்னா கெர்பின்னு சொல்லக்கூடிய வயல் எலி, வெள்ளெலி வயல் சொல்லுவாங்க, கங்காரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு எலி வந்து வால்ல வந்து பாத்தீங்கன்னா புசு புசுன்னு இருக்கும். ஸோ இந்த எலி எல்லாமே வந்து சாலையுடைய நாங்க போறப்ப நிறைய இரவு நேரங்கள் போறப்ப இந்த மாதிரி அடிபட்டு கிடக்கிறத ஆவணப்படுத்துவோம். அதே மாதிரி ஒரு கண்மாயில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 தண்ணி பாம்பு இனங்களை, 2 தண்ணி பாம்பு, செக்கர் கீல்பேக், ஆலிவ் கீல்பேக் வகையான தண்ணி பாம்புகளை வந்து கொன்று அந்த கண்மாயில வீசிருக்காங்க. அது எப்படி இறந்துச்சு அப்படின்னா, மீன் வலையில சிக்கக்கூடிய பாம்புகளை வெளியே விடுவிக்கிறதுக்கு நமக்கு விழிப்புணர்வு இல்லாதனால அந்த பாம்பை கொண்டு அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஆமைகள், நன்னீர் ஆமைகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேட்டையாடப்பட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. அதை நம்ம நேரடியாக பார்த்து ஆவணப்படுத்திருக்கோம். மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி வரணும். அது போக நிறைய அந்த சிவாரக்கோட்டை இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம் பகுதியில் நிறைய புள்ளி மான்கள் வந்து அடிக்கடி சாலை விபத்து ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வனத்துறையோட சேர்ந்து அவங்களுக்கு வாலண்டியரிங்கா அந்த மான்களை கொண்டு போறது, மருத்துவமனை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து வாலண்டியரிங் ஒர்க்காகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்மளால முடிஞ்ச அந்த வன உயிரினங்களுக்கான மரியாதையை அதுவும் நம்ம பண்ணலாம். அது போக வந்து வன உயிரினங்களோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய மக்கள், இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இயற்கை இடைக்கு போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆள் போகாத இடங்கள் இந்த மாதிரி முயலுக்கு கண்ணி கட்டுவாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி போறப்ப அந்த கண்ணி கட்டுறதை வந்து நீங்க அப்புறப்படுத்திட்டு வரலாம். அப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன வளையமா போயிட்டு இருக்கு. அது வந்து முயலுடைய கண்ணி போட்டிருந்தது, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பாம்பாட்டிகள், பாம்பை கொண்டு வந்து அவங்க பாம்பை பிடிச்ச மாதிரி காமிச்சு காசு வாங்குவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆவணப்படுத்தி அவங்களுக்கு மறுவாழ்வுக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தண்டிக்கிறத காட்டிலும் அவங்க வாழ்வாதாரத்தை மாற்றணும்னா அவங்க மாறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இது வந்து ஒரு போராட்டம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாதி சான்றிதழ் கேட்டு மானாமதுரையில வந்து அவங்க போராட்டம் பண்ண அந்த நிகழ்வுல வந்து பங்கேற்று ஆவணப்படுத்தினது. இன்னும் வந்து நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரையில நம்ம நிறைய பல்வேறு விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து இதுக்கெல்லாம் சில பேர் காரணமா இருப்பாங்க, நிறைய பேர் நான் விட்டுருக்கலாம். ஆனா இப்ப என்னோட நெருக்கமா அவங்க பழகிட்டு என்னைய வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய அறிவு நம்ம வந்து வாங்கி நம்மளும் கொஞ்சம் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவுகளை பெற்றுருக்கோம். ஸோ அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பத்ரி நாராயணன் சார். ஸோ அவரு இந்த மதுரையில ரொம்ப வருஷமா பறவைகளும் சரி, இயல் தாவரங்கள் உருவாக்குறது, பாதுகாக்கிறது, கோயில் காடுகள் பயணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ரவீந்திரன் சார் நிறைய பேருக்கு தெரியும், பறவையலாளர், இறகுகள்ன்ற ஒரு அமைப்பை வச்சு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இவங்க தேவி அக்கா, இவங்க தொல்லியல் துறையில இருக்கவங்க, சிற்பக்கலை, அப்புறம் வந்து நிறைய பாறை ஓவியங்கள் எல்லாமே புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு அவங்க ஆவணப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்தாசன், ஆறுகள், மக்கள், இந்த மாதிரியான நிறைய பேர்களை வந்து ஆவணப்படுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய குழுவில் வந்து ரொம்ப முதன்மையாக இயங்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர். கார்த்திகேயன் பாரதி சங்க இலக்கிய தாவரங்கள் முதற்கொண்டு தற்காலத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் ஆவணப்படுத்துறது முதற்கொண்டு பல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கவர். இவர் வந்து அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரன். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் வருவதற்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தவர் இவர் தான். அரிட்டாப்பட்டி தமிழ்நாட்டுடைய ஹீரோன்னு கூட சொல்லலாம் அவரை. ஸோ இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை. இவர் செந்தில், காணுயிர் புகைப்பட கலைஞர். நிறைய வைல்டு டிஸ்கவரி சேனல்ஸ்ல இவர் வந்து நிறைய புகைப்படங்கள் எடுத்து ரொம்ப உருக்கமான புலிகளை கொல்லப்படுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உருக்கமான புகைப்படங்கள்லாம் எடுத்து உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். நாகரத்னம் சார், இவர் வந்து தொடர்பியல் துறை பேராசிரியர். ஆறுகள் குறித்து கிருதுமால் ஆறு ஆகட்டும், கடம்ப மரம் ஆகட்டும், வைகை ஆறு ஆகட்டும், பல இடங்கள்ல வந்து ஈவன் அரிட்டாப்பட்டி இது மாதிரி நிறைய இடங்களை போய் ஆவணப்படுத்தி மாணவர்கள் மூலமா உலகுக்கு வெளியில கொண்டு போனவர். நவீன், பட்டாம்பூச்சியில இருந்து தட்டான்கள்ல இருந்து நல்ல ஒரு பறவைகள்ல இருந்து எல்லா உயிரினங்கள் பற்றியும் நல்ல ஒரு தெளிவுள்ளவர். குமரேசன், இவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சென்னையில் உள்ளவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து தட்டான்களும் பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் இப்படி எல்லா உயிரினங்கள் பற்றியும் நல்ல ஒரு தெளிவு. பாபுராஜ் சார் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர், இவரும் தாவரவியல் பேராசிரியர். அப்புறம் ராஜேஷ் சார் அமெரிக்கன் கல்லூரியில இருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய இந்த பட்டாம்பூச்சிகள், நடை, பறவைகளுக்கு நிறைய வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. யோகேஷ் கார்த்திக், பழங்குடி மக்கள் அது சார்ந்து இயங்குறது, மாணவர்களை வந்து பயிற்சி பண்றது. அப்புறம்
அந்த ஸ்பைடர்ஸ் சிலந்திகளை குறித்து ஆராய்ச்சி பண்ண, அப்புறம் தேவாங்க குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இளைஞர் கிஷோர். அந்த ரெட் பேக்டு ஸ்பைடரை வந்து ஆவணப்படுத்துறதும் இவர் தான். இவர் தான் சாம்சன் கிருபாகரன். இவர் இந்த ஊர்வன ஆய்வாளர். இந்த 2 பள்ளிகள் வந்து உலகுக்கு அறிமுகம் செய்த நபர்கள்ல இவரும் ஒருவர். ஸோ இவங்க எல்லாமே வந்து மதுரையினுடைய பொக்கிஷமா இன்னைக்கு இருக்கா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யாரையா விட்டுருந்தா மன்னிக்கணும். ஸோ இவங்க கொஞ்சம் மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இது. இப்போ மதுரை இயற்கை பண்பாடு அறக்கட்டளை, ஊர்வலம், திருநாள் கபீர்வனம், இந்த மாதிரியான நிறைய தன்னார்வலர்களை ஒன்றிணைந்து இந்த அறிவு தேடலும் இந்த பாதுகாப்பு பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்த காக்கைக்கூடு பதிப்பகம் திரு அனந்த் செலியன் ஜா அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சுட்டு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவசியம் எல்லாரும் கேட்கலாம். மிக சிறப்பாக இருந்தது சார் உரை. ஒரு பல்லுயிரும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா இந்த நிகழ்வு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே தொடங்கி பல்லுயிரங்கள் சார்ந்த அந்த பூச்சி இனங்கள், பறவைகள், பாம்புகள், தேரை இனங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இறுதியில மதுரையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறம் சார்ந்த மனிதர்களையும் நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது ஒரு தனித்துவமா நான் பாக்குறேன். உண்மையாலுமே அட்டகாசமான ஒரு நிகழ்ச்சி அதை சொல்லலாம். கண்டிப்பா நேயர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அது மூலம் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு போக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம்.